ஃபோன்பே, ஜிபே மாதிரியான யூபிஐ ஆப்ஸ் மூலமாக நம்ம பணம் பே பண்ணால் அதுக்கு சார்ஜஸ் போடுவாங்களாமே அப்படிங்கிறது தான் இன்றைக்கி டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது. அதுக்கு பின்னாடி அமெரிக்காவுடைய ஒரு அழுத்தம் இருக்குது. அது என்னன்றதை நான் உங்களுக்கு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அமெரிக்காவுடைய முக்கியமான நிறுவனங்களில் 2 விசா அண்ட் மாஸ்டர் கார்டு. நம்ம கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ யூஸ் பண்ணுறோம்ல, அதில் பார்த்தா விசா மாஸ்டர் கார்டு இருக்கும். நம்ம ஸ்வைப் பண்ணுற ஒவ்வொரு ஸ்வைப்புக்கும் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் போகும். 1 பைசாவோ 2 பைசாவோ வாட் எவர் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் போகும். இப்போ யூபிஐக்கு நம்ம மாறினதுனால நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கேன் பண்ணி பே பண்ணிட்டு போயிடுறோம். கார்டை ஸ்வைப் பண்ணுறதில்ல, ஸ்வைப்பிங் மிஷின் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் இந்த விசா மாஸ்டர் கார்டுக்கான ரெவென்யூ குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம யூபிஐயே பே பண்ணுறோம் அப்படின்னாலுமே அதில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஆப்ஸ் எது? ஒன்று ஜிபே, இன்னொன்று ஃபோன்பே. இது ரெண்டுமே அமெரிக்க நிறுவனங்கள் தான். ஃபோன்பே இஸ் பேக்டு பை வால்மார்ட், ஜிபே இஸ் ஓன்டு பை கூகுள். இப்போ கவனிச்சு பாருங்களேன், 2 சைடில், ஒரு சைடில் ஃபோன்பே, ஜிபே, இன்னொரு சைடு விசா அண்ட் மாஸ்டர் கார்டு. இந்த நிறுவனங்களுக்கு டிரான்சாக்ஷனுக்கு சார்ஜஸ் இருக்குது. ஆனால் ஃபோன்பே அண்ட் ஜிபேக்கு எந்த சார்ஜஸும் இல்லை. இது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டாகவே இல்லை. இது பெரிய நஷ்டத்தை ஒரு செட் ஆஃப் நிறுவனங்களுக்கு கொண்டு வருது. அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா இப்போ ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ப்ரெஷருக்கு கவர்மெண்ட் ஈல்ட் ஆவாங்களா அப்படின்றதான் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி. லோக்சபாவில் ஒரு பில்லை வேற அவங்க நிறைவேற்றிருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் கூடிய விரைவில் இந்த யூபிஐ பேமெண்ட்ஸ்க்கான சார்ஜஸ் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு நாம ஆக்சுவலாக எதிர்பார்க்கலாம். அப்படி நடந்ததுன்னா என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்காக நம்ம கூகுள் பே, ஃபோன்பே எல்லாம் விட்டுட்டு பழைய மாதிரி கேஷுக்கு மாற ஆரம்பிப்போம். அப்படி கேஷுக்கு மாறினா கவர்மெண்ட் அதிகமாக ரூபாய் நோட்டுகளை அச்சடிச்சு கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வரும். அந்த சிச்சுவேஷன் வந்தது அப்படின்னா ரூபாய் நோட்டை அச்சடிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா? ஒரு நோட்டுக்கு அப்ராக்சிமேட்டா ₹1 ₹2.57 வரைக்கும் டினாமினேஷனை பொறுத்து, அந்த கலரை பொறுத்து, அந்த சைஸை பொறுத்து மாறுபடும். ஸோ அதை இந்தியன் கவர்மெண்ட் எடுத்துக்கணும். இந்தியன் கவர்மெண்ட் அந்த பொறுப்பு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான செலவுங்கிறது எங்கிருந்து வரும்? நாம டாக்ஸ் கட்டுற பணத்துல தான் பண்ணுவாங்க. ஸோ அமெரிக்கா ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா எய்தர் யூபிஐ பேமெண்ட்டுக்கான டிரான்சாக்ஷன்ஸ்க்கு நம்ம பே பண்ணி ஆகணும், இல்லை அப்படின்னா ரூபா நோட்டை அச்சடிக்கிறதுக்கு அதுக்கான பணத்தை நம்ம பே பண்ணி ஆக வேண்டிய சிச்சுவேஷனுக்கு இந்தியன்ஸ் தள்ளப்பட்டிருக்கும்.